சாப்பாடு இன்னும் வேகலை, இன்னும் 2 நிமிஷம் சாப்பாடு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள வேக வச்சிருக்கிற முட்டை தோலை உரிச்சிடுவோம். முட்டையை வேக வச்சுட்டு நல்லா தட்டி இது பண்ணிங்கன்னா உடையாம அழகாக இதாகும். அது நீங்கள் சமையலில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், வஞ்சரம் மீன் ஃப்ரை ஏன்னா அது மார்க்கெட்டில் வாங்கினது. இது நாங்கள் சின்ன சின்ன சைஸாக வாங்கினோம், ஒரு 600 ருபீஸ். இன்னும் பெரிய பெரிய சைஸாக போனீங்கன்னா 800, 1000 ருபீஸ் இருக்கும். இது மசாலா என்னன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜாஸ்தி எல்லாரும் வந்து நிறைய போடுவாங்க, இஞ்சி பூண்டு முட்டை இதெல்லாம் போடுவாங்க. நாங்கள் அதெல்லாம் போடல. ஜஸ்ட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு எலுமிச்சம் பழம் இதை போட்டுட்டு ஒரு 1 hour ஊற வச்சுருக்கிறேன். 1 hour ஊறினாலே போதும், நமக்கு நல்லா டேஸ்ட் வந்துடும். அப்போ இன்னும் 2 நிமிஷம் வேகணும். சாப்பாடு நல்லா வெந்துச்சு. இப்போ வச்சிடலாம். பாருங்க நல்ல கோல் ஊற்றி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இப்போ சாம்பாருக்கு பொருள் வாங்கி வந்துருக்குறோம். பொருள் இருந்தால் ஆர்டர் கொடுத்து வந்துருக்கோம். இதில் பாருங்க சாம்பாருக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி. இப்போ வந்து இந்த முறை கத்திரிக்காய் வந்து சாம்பாருக்கு முன்னாடி கட் பண்ணிக்கலாம். உள்ள பாருங்க சொத்தாக எடுத்துருக்கு. அப்போ இது நல்லா கத்திரிக்காய். சொத்தை இருந்தாலும் பாருங்க எவ்வளோ புழு இருக்குது. இது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதனால் இது இந்த கத்திரிக்காய் தேவையில்லை. வெளியே பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. ஆனால் உள்ள பாருங்க பாருங்க புழு அப்படியே இருக்குது பாருங்க. அதனால் பார்த்து ரெண்டு போடலான்னு பார்த்தோம். அது கொஞ்சம் கெட்டு போயிட்டதுனால இது மாற்றி போட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு இருக்கு. வாங்கும்போது கட் பண்ணிடும். இது முருங்கைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு 4 பேர் தானே, 4 பேருக்கு போதும். இப்போ சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டு வச்சுட்டோம். இப்போ நம்ம கட் பண்ண அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தா உப்பு, மிளகு, மஞ்சள் போட்டு வஞ்சரம் மீன் ஃப்ரை செய்ய போகிறோம். அடுப்பு கொளுத்திட்டோம். மீன் ஃப்ரைக்காக தனியாக வச்சுருக்கிற கடாய் இது வச்சுட்டு எண்ணெய் ஊற்றோம். மீன் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அப்போ செக் பண்ணிட்டு அவன் கை போட்டால் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகிற மாதிரி. சாம்பாருக்கான கத்திரிக்காய், முருங்கைக்காய், புதிக்காய் வீட்டில் இருக்கிற அந்த சாதம்க்காக தனியாக இந்த கரண்டி எடுத்து ஏன் இதில் மிக்ஸ் பண்ணுறேன்னு நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நல்லா கொதிக்க விடணும். வெந்துச்சு. இப்போ இந்த அரைக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. அந்த எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு.
இந்த